அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். இன்று சஷ்டியை முன்னிட்டு முருக வழிபாடை செய்வோம். இன்று 2 கோவில்களை பக்தி செய்யலாம். முதல் கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் பொன்விளைந்தகளம் என்ற ஊருக்கு அருகே இருக்கும் ஆனூர் முருகன் கோவில். இங்கு சுவாமி பிரம்மசாஸ்தாவாக இருக்கிறார். பிரம்மன் பிரணவ மந்திரத்தை மறந்து போனதால் அவரை சிறையில் அடைக்கிறார். அந்த 3.25 நாழி பிரம்மனின் வேலையை முருகப்பெருமான் செய்ததால் இங்கு இவருக்கு பிரம்மசாஸ்தான்னு பெயர். கையிலே வலது கையிலே தாமரை மலரை ஏந்திய வண்ணம் இருக்கிறார். தாமரை மலர் பிரம்மனுக்குரியது. ஆகவே இங்கு முருகன் பிரம்மசாஸ்தா என்று வழிபாடு செய்யப்படுகிறார். 1000 ஆண்டு காலம் பழமையான முருகனை மூலவராக கொண்ட தனி கோவில் இது. மற்றொரு கோவில் நெம்மோரா என்ற இடத்திலே பாலக்காடு மாவட்டத்தில் கேரளாவில் இருக்கும் ஆதி நாகசுப்பிரமணிய சுவாமி கோவில். பிரம்மனை சிறையில் அடைத்த பாவத்திற்காக சில காலம் முருகப்பெருமான் பாம்பாக அலைந்து திரிந்ததாகவும் தாயார் சக்தி பார்வதியின் அருளினால் திரும்பவும் முருக வடிவம் பெற்றதாகவும் இந்த கோவிலின் தலவரலாறு சொல்கிறது. ஆகவே 5 தலை நாகம் குடை விரித்திருக்க நடுவிலே சின்னஞ்சிறு முருகனாக ஆதி நாகசுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கிறார். நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்தால் நலம் பெறுவர். இன்று சஷ்டியை முன்னிட்டு செங்கல்பட்டு ஆனூர் பிரம்மசாஸ்தாவையும் பாலக்காடு நெம்மோராவில் இருக்கும் ஆதி நாகசுப்பிரமணியாவையும் பக்தி செய்தோம். நன்றி, வணக்கம்.